யானைக்கும் அடிசருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம தோனிக்கும் அடிபட்டிருக்கு, ஹர்திக் பாண்டியா, ரிஷப் பந்த், சூரியகுமார் யாதவ் இந்த மாதிரியான ஃபேமஸ் கிரிக்கெட் பிளேயர்ஸ் கூட ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரினால பாதிக்கப்பட்டாங்க. ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா அந்த நீல இருக்க ஏசியல் லிகமெண்ட் இன்ஜுரி ரொம்ப காமனான இன்ஜுரி. ட்விஸ்ட் ஆகி விழுந்தா ஈவன் அடிபடணும்னு இல்ல, நான் கான்டாக்ட் இன்ஜுரி விடுறப்ப ஒரு கிராஸா விழுந்துட்டா கூட இந்த ஜவ்வு கிழிஞ்சிடலாம். அதனால ஒரு ஸ்ட்ரென்த் ஸ்டெபிலிட்டி இல்லாம ஓடுறப்ப ஒரு பேலன்ஸ் இல்லாம கீழே விழுற மாதிரி ஆயிரும். இந்த மாதிரியான ப்ராப்ளம் நம்ம நார்மல் பாப்புலேஷனும் நிறைய பேருக்கு ஆயிருது. அதை நம்ம ஒழுங்கா பாத்துக்காம காலுக்கு ஒரு கிரிப் பேண்டேஜோ ஒரு நீ கேப்போ போட்டுட்டே நிறைய பேர் இருந்துறாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால நாளடைவுல கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல இருக்க ஜவ்வுகள்லாம் பாதிக்கப்பட்டு சீக்கிரமாவே மூட்டு தேய்மானம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த கீ ஹோல் ப்ரொசீஜர் ஆர்த்ரோஸ்கோபி சர்ஜரி மூலமா முன்னாடி அந்த ஜவ்வு எப்படி இருந்ததோ அதே மாதிரியே அந்த ஜவ்வை சரி பண்ண முடியும். இந்த மாதிரி தான் நம்ம கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் அந்த கீ ஹோல் சர்ஜரி பண்ணிட்டு ஒரு 6 மாசத்துலயே திருப்பி மேட்சஸ் விளையாட வந்துடுறாங்க. நம்மளுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் சென்டர்ஸ்ல கீ ஹோல் சர்ஜரி பண்ணி பழையபடி நார்மலா வர முடியும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிள்ல யாராவது இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் விளையாடுறப்போ ஆக்சிடென்ட் மூலமாவோ இன்ஜுரி ஆகி கால் பெயினோட கால் ஸ்லிப் ஆகிற மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஸ்போர்ட்ஸ் சர்ஜனை பார்க்க சொல்லுங்க. எம்ஆர்ஐ எடுத்து அதுல சர்ஜரி பண்ற மாதிரி இருக்குன்னா கண்டிப்பா சர்ஜரி பண்ணா 100% சரியாயிரும்.